அடிவயிறே வலிக்குது. சரிங்கம்மா. எவ்வளோ நாளா வலி இருக்குது? இப்போ 1 மாசமா அந்த அடிவயிறு சிவப்பு இருக்க மாரியே இடுப்பும் வலிக்குது. சரிங்கம்மா. சாப்பாடு உணவு எடுத்ததுக்கு அப்புறம் வலிக்குதா? இல்ல உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வலி இருக்குதுங்களா? இப்போ காலைல எந்திரிக்க முடியல. சரிங்கம்மா. காலைல எந்திரிச்சோம்னா இடுப்பு ஓவரா வலிக்குது. ரொம்ப நேரமா நிக்க முடியாது. சரிங்கம்மா. அல்சர் தொந்தரவு எதுவும் இருக்குதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லையே. கரெக்டா அந்த டயத்துக்கு சாப்பிட்டுருவேன் நானு. சரிங்கம்மா. வெள்ளைப்படுதல் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கா? இருக்கு. சரிங்கம்மா. எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா எடுத்துக்கிறப்போ இந்த வலி எல்லாமே அதிகமாகிற மாதிரி இருக்குதுங்களா? அப்படிலாம் தெரியலையே. சரிங்கம்மா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நார்மலா இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற அதே சிம்டம்ஸ் இருக்கும். அடிவயிறு வலி அப்படிங்கிறது இருக்கும். அந்த வலி என்ன பண்ணும்னா, இடுப்பு வரைக்குமே பரவ ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நம்ம பாடி ஹீட்ட வந்து ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். பாடி ஹீட்ட கம்மி பண்ணிட்டு, ப்ராப்பரா நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது. ஒரு சில பேருக்கு வேலை பார்த்து ஸ்ப்ரெயின் ஆனா கூட உங்களுக்கு அந்த பெயின் வந்து அப்போதைக்கு தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு வந்து நார்மலா நம்ம எண்ணெய் முழுக்கு பண்றது, இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் உங்களுக்கு அது நார்மல் ஃபர்ஸ்ட் வெள்ளைப்படுதல் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்க இப்போதைக்கு வீட்டு மருத்துவமா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழாநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை நம்ம வீட்டு பக்கத்திலேயே வளரும். ஸோ அதை வந்து ஒரு 2 செடி அளவு பறிச்சு அதோட வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ஹோல் பிளான்ட்டையுமே மிக்சிலையோ இல்லை அம்மியிலையோ போட்டு அரைச்சு அதை வந்து நீர் ஆகாரத்தில் இல்லை அப்படின்னா நல்லா புளிப்புள்ள தயிரில் வந்து நைட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வர்ற டைமு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்க. அதனால அந்த வலி கொஞ்சம் கம்மி ஆகுதா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்க. ஸோ இதில் கம்மி ஆகலை அப்படிங்கிறப்போ ஏதாவது கையில் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பிரான்ச்சில் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கான தீர்வுகளை அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தலின் பேரில் நீங்களும் மெடிசன் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு குணமாயிரும்.